இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எந்த மாதிரி வெப் ஏபிஐ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸு இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ரெக்யூர்மெண்ட் தெரிஞ்சிருச்சு ப்ராஜெக்டோட ரெக்யூர்மெண்ட்ஸு. பட் ஆனால் நான் எந்த லெவல் ஆஃப் என்ன மாதிரி வெப் ஏபிஐ ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ரீசெண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் எல்லாமே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ 2022 வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது பெட்டர் வே. பிகாஸ் அதில் வந்து நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ரீசெண்ட் வெர்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தாலுமே அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணி கூட நீங்கள் இந்த விஷுவல் ஸ்டுடியோ 2022 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மோரோவர் வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ரீசெண்ட் அப்டேட்டில் உள்ள வேர்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்கமிங்கில் லேர்னிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் இன்க்ளூடராக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே நம்ம அதை பேசியிருந்தோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து .NETல C# யூஸ் பண்ணி வெப் ஏபிஐ மட்டும் கிரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து ரீசெண்ட் டெம்ப்ளேட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து ஃபில்டர் ஆகும். ASP.NET Core Web API and then ASP.NET Core Web API பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா நேட்டிவ் AOT அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த ரெண்டுல வந்து எந்த வெப் ஏபிஐ ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ரெக்யூர்மெண்ட் வச்சுருக்கீங்களா, அதுக்கு என்ன மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் நேட்டிவ், ஓகே, நேட்டிவ் இல்லாத நான் நேட்டிவ் AOTங்கிறது நார்மலாக இருக்கும். ASP.NET Core Web APIன்னு இருக்கும். இதில் என்னென்னா இன்க்ளூட் ஆகும்னா நார்மல் ரெஸ்ட்ஃபுல் வெப் ஏபிஐஸ் தான். இந்த ரெண்டுமே வந்துட்டு நார்மல் ரெஸ்ட்ஃபுல் வெப் ஏபிஐஸ் தான். ஆனால் இதில் வந்து என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்துட்டு நீங்கள் நார்மலாக MVC பேட்டர்ன் மாடல் வியூ கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணி ஒரு வெப் ஏபிஐ கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும் வெப் ஏபிஐயில். அண்ட் தென் வந்து மினிமல் ஏபிஐஸும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்க்ளூடடாக இருக்குது இதில் ASP.NET Core Web APIயில். அண்ட் தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ASP.NET Core Web API நேட்டிவ் AOT அப்படின்னா இதில் வந்துட்டு நீங்கள் MVC பேட்டர்ன் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதில் வந்து ஒன்லி வந்து மினிமல் API கான்செப்ட் மட்டும்தான் இதில் இருக்கும். பட் ஆனால் இது நேட்டிவ் AOT. ஓகே, அது என்ன நேட்டிவ் AOT நான் நேட்டிவ் AOT அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளனேஷனில் ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிப்போம். ஓகேங்களா? ஓகே, இதில் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் பாருங்க, ASP.NET Core Web API அண்ட் தென் ASP.NET Core Web API நேட்டிவ் AOT. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து MVC பேட்டர்னும் யூஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ் தான். நீங்கள் வந்து எல்லாமே நம்ம எங்கெங்கே சர்வீஸு, ரெபாசிட்ரி, அதுக்கப்புறம் உங்களோட மாடலு எல்லாமே நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற அந்த டெம்ப்ளேட் தான் இது. நார்மலாக நீங்கள் .NET ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா இது நார்மலாக உங்களுக்கானது தான். இந்த கோருன்னு வரும்போது அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சம் கோட் சேஞ்சஸ், அவ்வளோதான். ஃபியூச்சர்ஸ் இன்க்ளூட் ஆகுது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சப்போர்ட் போத் மினிமல் ஏபிஐஸ் அண்ட் கண்ட்ரோல் பேஸ்டு ஏபிஐ. இது வந்து நம்ம ஒரு செப்பரேட்டாகவே வீடியோ நான் சொல்கிறேன். கண்ட்ரோல் பேஸ்டு ஏபிஐ உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோலர் மாடல் வியூ கண்ட்ரோலர்னு வச்சுருப்பீங்க. ஏபிஐனால உங்களுக்கு வியூ வராது. நீங்கள் மாடல்ஸ் தனியாக வச்சுருப்பீங்க, என்னென்ன டேட்டா பேஸ் ரிலேட்டடான உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தனியாக வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோலரில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி உங்களோட கோரியெல்லாம் கிரியேட் பண்ணி ஸ்டோர் ப்ரொசீஜராக இருந்தாலும் சரி, இல்லை டேரக்ட் குறியாக இருந்தாலும் சரி, எல்லாம் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் சர்வீஸில் கொண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அது ஒரு செப்பரேஷன் லெவல் இருக்குது. MVC பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செப்பரேஷன் இருக்குது. அதை நம்ம ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணுமோ அது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். அது டிஃபால்ட்டாக நம்ம அது ஏபிஐன்னு இல்லை, நீங்கள் நார்மல் வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் MVC பேட்டர்னுக்குள்ளே கொண்டு வருவீங்க. அந்த மாதிரி உள்ளது கண்ட்ரோலர் பேஸ்டு ஏபிஐ வந்துருக்கு. இது என்ன மினிமல் ஏபிஐ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பில்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதில் நீங்கள் வந்து ஷார்ட்டாகவே வந்து உங்களால் மென்ஷன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோலர் பேஸ்டில் வந்து ஒரு 10 லைனுக்கு வந்து கோடு எழுதுறீங்கன்னா இது வந்து ஒரு 3 to 4 லைன்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, அதுதான் வந்து மினிமல் ஏபிஐஸ். ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து சில இதுதான் சப்போர்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இன்க்ளூட் ஆகாது மினிமல் ஏபிஐயில். பட் கண்ட்ரோல் பேஸ்ட் ஏபிஐயில் நிறைய ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சிம்பிளாக சொல்ல போனால் இது ஹை லெவல், இது லோ லெவல். என்னென்னா மெமரி யூசேஜ் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பொறுத்த வரைக்கும்.
ஓகே, இது வந்து தனியாக செப்பரேட்டாகவே நம்ம மினிமல் ஏபிஐஸும் கண்ட்ரோல் பேஸ்ட் யூஸும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம இதை பார்ப்போம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும், இது ஒரு 2-3 லைன்ஸில் இதை முடிக்கலாம். ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ், ஒரு மைக்ரோ சர்வீஸ் பேஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸாக நீங்கள் போகிறீங்கன்னா மினிமல் ஏபிஐ யூஸ் பண்ணுவீங்க. இல்லைனா கண்ட்ரோலர் பேஸ் பை ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா, என்டர்பிரைஸ் பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன்ஸாக இருக்குன்னா நீங்கள் கண்ட்ரோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான் போகிறது தான் பெஸ்ட்டானது. அதனால இது ரெண்டுமே இதுல இன்க்ளூட் ஆகுது, சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ரன் ஆன் த ஜஸ்ட் இன் டைம் ரன் டைம். ஜஸ்ட் இன் டைம் JIT நம்ம வந்து .NET ஃப்ரேம்வொர்க்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஓகேங்களா. அது என்ன ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கோட் எழுதுறோம் ஒரு ப்ராஜெக்ட், அது வந்து வெப் ஏபிஐ இருந்தாலும் சரி இல்லை வெப் அப்ளிகேஷன் எந்த .NETல நீங்க எந்த ஒரு கோட் எழுதினாலுமே நீங்க வந்து கோடு வந்து எழுதி முடிச்சுட்டு நீங்க அதை கம்பைல் பண்ணும் போது அது வந்து ILன்னு சொல்லிட்டு இன்டர்மீடியட் லாங்குவேஜ்னு சொல்லி தான் அது ஃபர்ஸ்ட் அந்த கோடு வந்து உட்காரும். ஓகே, அந்த கோடு வந்து உட்காரும். அது வந்து டைரக்டா வந்து கம்பைல் ஆகி உங்களுக்கு ரன் ஆகாது. அதை நீங்க கம்பைல் பண்ணணும், அந்த ILங்கிற அந்த கோடை கம்பைல் பண்ணணும்னா நீங்க இந்த ஜஸ்ட் இன் டைம், அதுதான் அந்த ரன் டைம் தான் உங்களுக்கு அந்த கோடை கன்வெர்ட் பண்ணி மிஷின் லாங்குவேஜ், மிஷினுக்கு ஏற்ற அந்த கோடை வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இது JIT. ஓகே, அந்த ILங்கிற கோடை வந்து அது ஒரு DLL இருக்கலாம், இல்லை EXE ஃபைலா இருக்கு, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அது வந்து டைரக்டா உங்களுக்கு மிஷினுக்குள்ள கோட்ல உட்காராது. அதுக்கு பதில் என்னன்னா அந்த மிஷினுக்கு என்ன கோடு வேணும் அப்படிங்கிற கன்வெர்ட் பண்றதுக்கு தான் இந்த JITங்கிறது ஜஸ்ட் இன் டைம் யூஸ் ஆகுது. அது வந்து இதுல வந்து ஜஸ்ட் இன் டைம் தான் ரன் ஆகுது, ஓகேங்களா, இந்த வெப் ஏபிஐ பொறுத்த வரைக்கும். And then வந்து fourth point வந்து இது fully featured with support of reflection, dynamic code and most .NET libraries உங்களுக்கு நிறையவே தெரியும், ஓகேங்களா. நிறைய நீங்க நவுகெட்ல நம்ம நிறைய லைப்ரரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த ரிஃப்ளெக்ஷன், டைனமிக் கோட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரன் டைம் கம்பைல் டைம்ல உள்ள ஒரு சின்ன ப்ராசஸ் தான், ஓகேங்களா. நீங்க கோட் ஆட் பண்றது, நீங்க டீபக் பண்றது, என்ன மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்றது அந்த அவுட்புட் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ரிஃப்ளெக்ஷனும் டைனமிக்கோட. அது ஒரு செப்பரேட் டாபிக்காவே நம்ம பார்க்கலாம். இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸும் டைனமிக் அது எல்லாமே இந்த இதுல ஃபியூச்சர்டா ஃபுல்லி ஃபியூச்சர்டா இருக்கு. எதுலன்னா இந்த ASP.NET Core வெப் ஏபிஐல. அண்ட் தென் வந்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஏபிஐ அண்ட் லார்ஜ் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய லெவல் நீங்க அப்ளிகேஷன்ஸ் போறீங்க அப்படிங்கன்னா இதுல பர்பஸ் வந்து ஏபிஐ பொறுத்த வரைக்கும் தான் பர்பஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, நிறைய நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணி போயிருது, ஓகேங்களா. அதுல கண்டிப்பா மினிமலும் இருக்கு, கண்ட்ரோலர் இருக்கு. பட் ஆனா இது என்னது ஜஸ்ட் இன் டைம் பேஸ் பண்ணி இருக்கு. என்னன்னா இது ஒரு நடுவில் ஒரு கன்வெர்ட் நடக்குது, அதனால கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவா எடுக்கும், நிறைய மெமரி கன்சப்ஷன் எடுக்கும். நம்ம அது ஒரு டேபிள் தனியா வச்சிருக்கேன், அதுக்கு ஜஸ்ட் இன் டைமுக்கும் AOTக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கறது அதை நான் பார்ப்போம். செகண்ட் ஒன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேட்டிவ் AOT. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கம்பைல்ஸ் ahead of time AOT into native codes. நான் சொன்ன மாதிரி இங்க வந்து IL இருக்கு, IL வந்து மிஷின் கோடுக்கு கன்வெர்ட் பண்றது இது ஜஸ்ட் இன் டைம். இங்க வந்து இந்த செகண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா அந்த எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது, டைரக்டாவே அது AOT. ஓகே, அந்த நேட்டிவ் கோடுக்கே தான் எடுத்துக்கும், மிஷினோட கோடுக்கே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கொண்டு போயிடும், ஓகேங்களா. இங்க எந்த ஒரு கன்வர்ஷனுமே நடக்காது, ILக்கும் போகாது, JIT ப்ராசஸுமே எங்கேயும் கிடையாது. டைரக்டாவே ahead of டைம், ஓகே, இன்டு நேட்டிவ் கோடுனா நீங்க டைரக்டாவே மிஷின் கோடுக்கு தான் இதோட கோடே டைரக்டா போகணும். என்ன மாதிரி கோட் பண்ணியிருந்தாலுமே நீங்க அதை வந்து நீங்க iOSல பண்ணாலும் சரி, மேக்ல பண்ணாலும் டெப்ளாய் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கட்டும், இல்லை வந்து .NETல விண்டோஸ்ல இருக்கு, எல்லாமே வந்து அது நேட்டிவ் கோடாவே தான் உங்களுக்கு கொண்டு வரும், எந்த ஒரு கன்வர்ஷனுமே கிடையாதுங்க, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் எ சிங்கிள் செல்ஃப் கண்டெய்ன்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிபிக் பைனரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன், செல்ஃப் கண்டெய்ன்ட்டும் நான் செல்ஃப் கண்டெய்ன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். செல்ஃப் கண்டெய்ன்ங்கிறது உங்களுக்கு ஒரு பேக்கேஜாவே இதுல வந்துருது, ஓகேங்களா. உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெப்ளாய் பண்றீங்க, அது வெப்பா இருக்கட்டும் இல்லை விண்டோஸா இருக்கட்டும், பட் நீங்க ஒரு அன்டைமுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும், ஃப்ரேம் ஒர்க்குக்கு ரன் டைம் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும், கரெக்டா. அப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கண்டெய்ன்ங்கிற போது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடாவே வந்துருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிபிக் பைனரிங்கிற போது உங்களுக்கு அந்த அதான் சொன்னால அந்த மேக், ஆண்ட்ராய்டு எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்துடும். இது வந்து மச் ஃபாஸ்டர் ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்மாலர் மெமரி ஃபுட் பிரிண்ட், ஓகே. அது வந்து ரொம்பவே ஃபாஸ்டரா இருக்கும். அண்ட் தென் வந்து ஃபோர்த் வந்து லிமிட்டட் சப்போர்ட் ஃபார் ரிஃப்ளெக்ஷன் ஹெவி ஆர் டைனமிக் லைப்ரரிஸ்.
இது வந்து ரெஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது வந்து ஃபுல்லி ஃபியூச்சர்டா இருக்குல்ல இங்க வந்து ஒரு நார்மலானது தான். இங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்காது இந்த ரிஃப்ளெக்ஷன் இதை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டைனமிக்ஸும் லைப்ரரியும் இருக்கு, பட் ஆனால் அது ஃபுல்லி ஃபியூச்சர்டு கிடையாது. இது வந்து என்ன மாதிரி பிளாட்ஃபார்முக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னா, பெஸ்ட் ஃபார் மைக்ரோ சர்வீசஸ், பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கல் ஆப்ஸ் அண்ட் சர்வர்லெஸ் ஒர்க், இந்த இதுக்குன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப் ஏபி அந்த நான் சொன்னேன்ல, நேட்டிவ்க்கும் நான் நேட்டிவ்க்கும் அந்த ஜஸ்ட் இன் டைமுக்கும் வந்து ஹெட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கான இது ஒரு டேபிள் தான். கம்பைலேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இன் டைம் கம்பைல் வருது, இது வந்து ஹெட் ஆஃப் டைம் கம்பைலேஷன் போயிருது, எந்த ஒரு கன்வர்ஷனுமே இங்கே கிடையாது. ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக இருக்கும், இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, பிகாஸ் வந்து அந்த கன்வர்ஷன் இல்லாதனால. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை வந்து டீபக் பண்ணி ரன் பண்ணும்போது ஒரு டைமிங் எடுத்துருக்கோம், அதுக்கான கம்பைலேஷன் டைம் அதெல்லாம் இருக்கும். இது வந்து ரொம்பவே ஃபாஸ்டராக இருக்கும். மெமரி யூசேஜ் உங்களுக்கு சிஸ்டமோட மெமரி யூசேஜாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராசஸர் இருக்கட்டும், அந்த ப்ராஜெக்டோட ப்ராசஸாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், அது வந்து மெமரி யூசேஜ் வந்து இது வந்து ஹையராக இருக்கும். ஓகேங்களா, அந்த ASP.NET வித்தவுட் நேட்டிவ்ல வருது, அது ஹையராக இருக்கும். இது லோவர் ஃபுட் பிரிண்டாக இருக்குது. டெப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மல்டிபிள் ஃபைல் லார்ஜர் சைஸ்னா ஒர்க் ஆகும், நல்லாவே சப்போர்ட் ஆகும். இது வந்து ஸ்மாலர் அண்ட் சிங்கிள் எக்ஸிக்யூட்டபிள், அதுக்கு பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். போர்ட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம், ஃபுல் லைப்ரரி சப்போர்ட் தான். இதுவுமே கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான். பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் வருது. பட் ஆனால் இது வந்து ஃபுல்லி லைப்ரரி சப்போர்ட். இது வந்து லிமிட்டட் பை ரிஃப்ளெக்ஷன் ஆர் டைனமிக் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல்லி சப்போர்ட்டில் வராது. அப்புறம் பெஸ்ட் ஃபார் என்டர்பிரைசஸ் ஆப்ஸ், காம்ப்ளெக்ஸ் API, ஃபுல் ஃபியூச்சர் செட், இதுக்கெல்லாம் வருது. இது வந்து மைக்ரோ சர்வீசஸ், சர்வர்லெஸ், பெர்ஃபார்மன்ஸ் கிரிட்டிக்கல் API, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் பேஸ்டு அப்ளிகேஷனுக்காக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற போது இந்த மாதிரி உங்களுக்கு நேட்டிவ் AOT போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து இது ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தேன், என்னென்ன போகணும், எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலயே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். பட் ஏன்னா இந்த வீடியோ வந்து பேசிக்காக எதுக்குன்னா, இப்போ இந்த 2 வெப் அப்ளிக் சில பேருக்கு வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது என்னன்னா இங்கே ஒரு வெப் API இருக்கு, இங்கேயும் வெப் API, பட் என்ன நேட்டிவ் AOTன்னு இருக்கு, இங்கே நேட்டிவ் AOT இல்லையே, நம்ம எது சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி அப்ளிகேஷன் போகணும்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அதனால தான் இதை சொன்னேன். நீங்கள் ஃபுல்லாக ஒரு வெப் API பேஸ்டாக போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய அப்ளிகேஷன் பேஸ்டாக போகிறீங்க, எனக்கு அதில் நிறைய ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் மினிமலுமே இருக்குது, நார்மல் MVC பேட்டர்ன்ஸுமே இருக்குது இதில். ஓகே, பட் ஆனால் இங்கே வந்துட்டு நான் மினிமல் தான் போகிறேன், பட் அதனால எனக்கு மினிமல் தான் போகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் எனக்கு ப்ராசஸ் வைஸ் எனக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் போகிறேன், எனக்கு இவ்வளோ பெரியதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நேட்டிவ் AOT போயிடுறது பெஸ்ட்டானது. அதனால் ரெண்டுமே உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே சப்போர்ட் ஆகும். பட் ஓகே, இது ஃபுல்லாக இருக்குது, இது கொஞ்சம் பார்ஷியலாக இருக்குது, பட் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி நீங்கள் இந்த 2ல் எது வேணாலும் உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்த அந்த சில டாபிக்ஸ் இருக்குல்ல, டீட்டெயிலாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் என்ன, டைனமிக் கோட்னா என்ன, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த இதுலேயே நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸில் என்னென்னு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ்.